வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல், சட்டம் ஒழுங்கு பிரஸ் அண்ட் மீடியா யூடியூப் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள். கடந்த 4 ஆண்டு காலமாக மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல், அழகு மயிலாடும் யூடியூப் சேனல், பல பாடல்கள், 1000க்கு மேல வீடியோக்கள், பல ஷார்ட்ஸுகள் அனைத்தையும் நல்ல விதமாக நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்தேன். சில அறியாமையின் காரணமாக, சில டெக்னிக்கல் தெரியாமல் அந்த சேனல் சில காலம் தடைப்பட்டு விட்டது. அதோடு நான் சோர்ந்து விடவில்லை. சட்டம் ஒழுங்கு பிரசன் மீடியாவையும் ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலையும் மீண்டும் தொடங்கியுள்ளேன். 2500 வாட்ஸ்அப் நண்பர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த சேனலில் லிங்க் அனுப்புகிறேன். அதில் ஆங்கில எழுத்தை தொட்டு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் பெல்லை அழுத்தி முடிந்தவரை பகிருங்கள். 1600 நண்பர்கள் எனக்கு தினமும் வாட்ஸ்அப்பில் காலை மாலை வாழ்த்து அனுப்புகிறீர்கள். காலை வணக்கம், இரவு வணக்கம், மாலை வணக்கம். உங்கள் அனைவரிடமும் கடந்த 45 வருடம் திரைப்படத் துறையில் புரொடக்ஷன் உதவியாளராக, ஆபீஸ் பாயாக, லைட்மேனாக, காஸ்டியூம் உதவியாளராக, மேக்கப் உதவியாளராக, உதவி இயக்குநராக, இசையமைப்பில் பங்கு பெற்று பல கச்சேரிகள், பல மேடைகள் சாதனை படைத்துள்ளேன். சிறு கவிதைகள் வெளியிட்டுள்ளேன். ரணங்கள் என்ற கவிதை, ஊமை ரணங்கள் என்ற சிறு கதைகளை வெளியிட்டுள்ளேன். பலர் என்னை பாராட்டியிருக்கிறீர்கள். பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் வழியில்தான் எத்தனையோ துன்பங்களை அனைத்தையும் மறந்து இந்த 2025 என்னால் சாதிக்க முடியும், நான் சாதிப்பேன் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை மீண்டும் துவங்குகிறேன். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருப்பது எல்லாம் வல்ல இறைவனால் மட்டுமே. அவன் படைத்த ஜீவராசிகளில் மனிதன் என்ற ஓவியம் மட்டுமே மிகவும் சிறந்த ஒரு ஓவியமாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இருப்பதை கொடுங்கள் இல்லாதவர்களுக்கு, தேடி பாருங்கள் திறமையானவர்களை. திறமையை வெளிச்சம் போட்டு காட்டினால் அவன் சாதனையாளராக மாறிவிடுவான். பல நேரங்களில் பல சோதனைகள் நம்மை வந்து தாக்கும். அதை எதிர்கொள்வதற்கு தான் மனிதன் என்ற ஓவியம். உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும், புல், பூண்டு, செடி, கொடி, மரங்கள், தாவரங்கள், பறவைகள், பூச்சிகள், புழுக்கள் அனைத்துமே இறைவன் படைப்பில் உருவான ஒரு ஜீவன்கள். அதில் நாம் மட்டும்தான் 6 அறிவு கொண்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பானதா, சிறப்பு இல்லையா என்று நாம் ஒவ்வொரு நாள் இரவும் படுத்து யோசித்தால், நம்மளை விட தாழ்ந்தவர்கள், நம்மளை விட துன்பப்படுபவர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள். நாம் உடுத்தும் உடை மட்டும் அழகு இருந்தால் போதும், மனசு அழகு இருந்தால் போதும், நாம் செய்யும் தொழிலில் அழகு இருந்தால் போதும், நம் வாழ்க்கை அழகாக மாறி. எத்தனை பெரிய மனிதராக இருந்தாலும் இல்லாதவர்களுக்கு இருப்பதை கொடுத்து சந்தோஷப்படும் மனிதர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். 45 வருடம் திரைப்படத்துறையில் எத்தனையோ தவறுகள், எத்தனையோ தீமைகள், எத்தனையோ கெட்ட செயலில் நான் ஈடுபட்டிருப்பேன். அதை பார்த்தும் சில நண்பர்கள்
மன்னித்திருப்பார்கள், சில நண்பர்கள் என்னை திட்டியிருப்பார்கள், சில மனிதர்கள் என்னை அடித்திருப்பார்கள். அவர்களெல்லாம் மீண்டும் நான் சந்திக்கிறேன் என்றால் நான் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும், நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நம்பிக்கை தான். எனது திறமைகள் அனைத்தும் மூடி வைக்க விரும்பவில்லை. ஆகையால் தான் உங்களிடம் திறந்து காட்டுவதற்காக இந்த சேனலை ஆரம்பித்தேன். ஏதோ சில தவறுகள் நடந்துவிட்டது. இந்த யூடியூப் முதலாளிகள், இந்த யூடியூப்பில் பணியாற்றும் வல்லுநர்கள், அதாவது அறிவு சார்ந்த மனிதர்கள் இந்த சேனலை மீண்டும் வளர்வதற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். சில தவறான கண்டென்ட் அப்படி என்று சொல்லக்கூடிய தலைப்பை நான் தவறுதலாக சென்ற வீடியோக்களில் போட்டதின் விளைவுதான் இப்போது மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் சில காலம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அழகு மயிலாடும் யூடியூப் சேனல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நான் அதை அப்படியே விட்டுவிடவில்லை. சட்டம் ஒழுங்கு பிரசன்ட் மீடியா யூடியூப் சேனல் மூலமாகவும், ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் மூலமாகவும் திரும்பவும் மீண்டும் உங்களோடு எத்தனை விபத்துகளில், எத்தனை சறுக்களில், எத்தனை உடல் உபதைகளில் நான் மீண்டு வந்தேனோ அதே போன்று மீண்டும் இந்த சேனலில் நல்ல தகவல்களை மட்டும் உங்களிடம் நான் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறேன். பல சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு தொல்லை தரும் என்று நினைக்கும் வாட்ஸ்அப் நண்பர்களே, எதுவும் தொல்லை கிடையாது. நாம் வாழுற வாழ்க்கையும் தொல்லை கிடையாது. ஒவ்வொரு நாளும் வெற்றி நாளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த யூடியூப்பில் அந்த லிங்கை ஆங்கில எழுத்தை தொடுங்கள், பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்கள். உங்களால் முடிந்தவருக்கு ஒரு 5 பேருக்கு பகிர்ந்து விடுங்கள். கண்டிப்பாக நானும் உங்களை போன்று ஒரு யூடியூபராக என் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த காணொளி. எத்தனையோ பாடல்களை எழுதி வைத்துக் கொண்டு, எத்தனையோ கதைகளை எழுதி வைத்துக் கொண்டு அதற்கு வழி தெரியாமல் இந்த யூடியூப் மூலம் ஒரு வாய்ப்பு கிடைத்து இந்த யூடியூப் மூலம் பலருக்கு போய் சேருமானால் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. தயவு செய்து எனது நண்பர்கள் என்னை புறந்தள்ளி விடாமல் உங்களோட கருத்துக்களை எனது கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். உங்களிடம் 1000 திறமைகள் இருக்கலாம். தீயவைகளை மறந்து நல்லவைகளே செய்வோம். நம்மளால் முடிந்த, நமக்கு தெரிந்த, நம்மளிடம் உள்ள திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே எனது முயற்சி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அப்படி என்பது பழமொழி. அதே பழமொழியை நீங்கள் எனக்கு வழங்கினால், நீங்கள் என்னை உருவாக்கினால், இன்னும் எத்தனையோ திறமைசாலிகளை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு நான் காத்திருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் எனது முயற்சி வீணாக கூடாது என்பதற்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்களால் தான் நான் ஜெயிக்க முடியும். உங்களால் தான் நான் வாழ்ந்து காட்ட முடியும். தயவு செய்து எனது வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் அனைவருமே இந்த அப்துல்லாவை உங்கள் அண்ணனாக, உங்கள் தம்பியாக, இத்தனை வருட காலம் நான் திரைப்படத் துறையில் எப்படியெல்லாம் பணியாற்றினேன் என்பது உங்களுக்கு தெரியும். கோபப்படும் இடத்தில் கோபப்பட்டிருப்பேன், அன்பு செலுத்துவ இடத்தில் அன்பு செலுத்திருப்பேன். பல பேருக்கு நன்மைகளும் செய்திருக்கிறேன். யாரையும் நான் கெடுத்ததில்லை, யாரையும் கெடுக்க நினைப்பவன் இல்லை. தயவு செய்து இந்த ஜிஎம்பி மாயவர மண்வாசனை யூடியூப் சேனல், சட்டம் ஒழுங்கு பிரசன்ட் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் உங்களிடம் பல வேண்டுகோள்களை, நல்ல ஒரு வீடியோக்களை நான் தருவேன் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். மாயவரம் அப்துல்லா. நன்றியுடன்.